Hi friends, welcome to Health Awareness OBG channel. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கட்டாயம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த இமேஜில் இருக்கிற பிக்சரை பார்க்குறீங்களா, இந்த கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மெடிக்கல் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் PCOS, நத்திங் பட் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். அப்படின்னா கரு முட்டையில் உருவாகிற நீர்க்கட்டிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பெண்களோட கர்ப்பப்பை. அதில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும். அதோட ரெண்டு பக்கமும் கீழே இந்த கர்ப்பப்பையோட ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது அதான் கருமுட்டை உருவாகிற இடம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஓவரி இருக்கா, இதுதான் நார்மல். இதுதான் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணும். இந்த ஃபாலிகல்ஸ் உருவாகும். அந்த முட்டை வந்து நல்ல மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போகும். அதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் பீரியடாக வெளியே வரும். பட் இன் கேஸ் ஆஃப் பாலிசிஸ்டிக் இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த கருமுட்டை உருவாகிற இடத்துலலாம் இந்த மாதிரி சிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து டெவலப்பே ஆகாது. அந்த கருமுட்டை டெவலப் பண்ணால் அது வந்து இம்மெச்சூராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்படி நிறைய குட்டி குட்டியாக நிறைய பாலிசிஸ்டிக் ஆயிரும். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சும் தெரியாமலும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. ஸோ வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் கருமுட்டை டெவலப்மெண்ட் எல்லாமே போட்டிருக்கேன். பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், ப்ரீமாடியல், அப்படியே ஒவ்வொன்றா ஆகிட்டு கடைசியில் மெச்சூர்டு ஃபாலிக்கல் ஆகி அது வந்து ரப்சர் ஆனதுக்கப்புறம் அது வந்து வெளியே போய் தென் ஒன்லி இட் வில் ட்ராவல் த்ரூ தி ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் இட் வில் என்டர் இன் டு தி யூட்ரஸ். அண்ட் அங்கே போய்ட்டு அது வந்து இன்கேஸ் ஓவம் ஸ்பெர்ம் ஃபர்டிலைசேஷன் ஆகலை அப்படின்னா இட் வில் பி கம்மிங் அவுட் அஸ் அ மென்ஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? பட் இந்த PCOS இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து மெச்சூர்டு ஓவமே ரிலீஸ் ஆகிறதில்ல, ஓவம் உருவாகிறதுலேருந்து பிரச்சனை. இட்ஸ் நாட் அட் ஆல் கம்மிங், இட்ஸ் நாட் ஆல் டெவலப்பிங், இட்ஸ் நாட் ஆல் மெச்சூர்ட் ஆகவும் இல்லை. ஸோ அது வந்து வரவே வரப்போகிறதில்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஸோ தே வில் நாட் கெட் தி ப்ராப்பர் மென்ஸ்ட்ரேஷன். ஓகே, அப்படியே வந்தாலும் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் பாலிசிஸ்டிக் வாட் இஸ் இன் பாலிசிஸ்டிக் ஓவரி சிஸ்டம். ஸோ இட் இஸ் அ ஹார்மோனல் டிஸார்டர் காமன் அமாங் தி உமன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். ஓகேங்களா? ஃப்ரம் தி puberty, எப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, தட் இஸ் puberty. ஓகே, ஃப்ரம் தி puberty they will be having this particular thing. ஓகே, பட் சம்டைம்ஸ் அந்த ஸ்டார்டிங் பீரியட்லேயே தெரியும். some people will not identify at earliest. ஓகே, when they develop some issues, no, அப்போ தான் வந்து they will go to the hospital and they will find this particular PCOS. ஓகே, ஸோ உமன் பாலிசிஸ்டிக் ஒவேரி இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனா ப்ரொலாங்டு மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸஸ் மேல் ஹார்மோன் இருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஓவரிஸில் வந்து நிறைய நியூமரஸ் ஸ்மால் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் தட் இஸ் கால்ட் ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகி அது வந்து நார்மல் எக்ஸையை ரிலீஸ் பண்ணாமல் பண்ணிடும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். நார்மலாக இந்த பாலிசிஸ்டிக் இருக்கும்போது அவங்க ஓவரிஸ் வந்து என்லார்ஜாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஃபாலிகல் சுற்றி குட்டி குட்டி முட்டையெல்லாம் நிறைய உருவாயிருக்கும். ஓகேங்களா? So normally the ovaries fail to function regularly. It will not function as like normal. Okay, in case of polycystic ovaries இருந்துச்சு அப்படின்னா, okay, all the normal function will be altered. Okay, யாருக்கு இது மோஸ்ட்லி வரும் அப்படின்னா, ஒன்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு, ஓகே, மோஸ்ட்லி பிட்வீன் 20 to 30 இயர்ஸ்லேயே they we can able to identify. பட் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணும்போது they cannot able to get the conception. ஓகே, ஸோ அப்போ செக் பண்ணும்போது they can able to find out this particular PCOS. இல்லைனா ஓவர் வெயிட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒபிசிட்டி இருக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் இருந்தாலும் there is a chance of getting this particular PCOS. Okay, most of the time இந்த காஸ் பார்த்தீங்கன்னா unknown தான், எதனால் வருதுன்னு தெரியாது. பட் some of the risk factors are there. Okay, so excess insulin அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா there is the chance of developing this particular PCOS. Okay, ஸோ இது எக்ஸஸ் இன்சுலின் வந்து ஹார்மோன் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி பேங்க்ரியஸ். ஓகே, ஸோ இட் அலோஸ் செல்ஸ் டு யூஸ் சுகர். ஓகே, ஸோ நம்மளோட நார்மல் எனர்ஜி சப்ளைக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இஃப் யுவர் செல்ஸ் பிகம் ரெசிஸ்டன்ட், ஓகே, இங்கே என்ன ஆகுனா ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. ஆக்ஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுறங்காட்டி பாடியில் பிளட் சுகர் லெவல் அதிகமாகி, ஓகே, தே வில் ஹாவ் மோர் இன்சுலின். ஓகே, ஸோ எக்ஸஸ் இன்சுலின் என்ன பண்ணும்? இட் வில் இன்க்ரீஸ் தி ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன். ஓகே, தட் இஸ் தி மேல் ஹார்மோன். ஓகே, ஸோ தட் வில் பி இன்க்ரீசிங். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் தே வில் not get ovulation. Okay, ovulation ovame release agadu. That is one of the thing cause, that is the main cause. And next one is the low grade inflammation. Okay, so when you look into the PCOS, mostly and the people எல்லாருக்குமே வந்து low grade inflammation இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து we found research also says. Okay, so because of these ovaries it produce androgens, அதனால most of the women may get heart and blood vessel problems அது எல்லாமே டெவலப் ஆகுது. ஓகேங்களா? ஹெரிடிட்ரி. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆல்ரெடி ஐ டோல் யூ பரம்பரையாக இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸஸ் ஆண்ட்ரோஜன் இருந்தாலும் தே வில் ஹாவ் தட் ரிலீசிங் ஆஃப் எக் ப்ராப்ளம். ஸோ தே மே டெவலப் திஸ் பர்டிகுலர் PCOS.
all the symptoms. Okay, signs and symptoms வந்து often develop around the time of the first menstrual periodலயே கிடைச்சிரும் அவங்களுக்கு இருக்கும். பட் லேட்டர் they will identify other other symptoms. Okay, one by one அப்படி அப்படியே வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. Okay, so we can able to assess all those symptoms regularly. Okay, so most of the women they will have irregular periods or prolonged periods இருக்கும். ஓகேங்களா, fluid filled sacs or cyst you can see when you do the ultrasound scan, and growth of extra unwanted hair will be there on the face. Okay, jaw, அதர் பாடியிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹேர் லாஸ் இருக்கும். எக்ஸசிவ் கிராம்பிங் இருக்கும். மென்ஸ்ட்ரேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆக்னி ஃபார்மேஷன் இருக்கும். அதர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. தே வில் பி மோர் டிப்ரெஸ்ட் அண்ட் ஃபெட்டிக் அண்ட் தே வில் ஹாவ் பெல்விக் பெயின் அண்ட் இன்க்ரீஸ்டு வெயிட் கெயின் வில் பி தென் சடன் ரேபிட் வெயிட் கெயின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் ஆர் ஒவேரியன் டிசீஸ். ஓகே, ஸோ தட் இஸ் போத் ஆர் சேம். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜிங் இண்டிவிஜுவல் அவங்கவுங்க ஓனாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு மீன்ஸ் depending on the individual. Okay, some women will go for the infertility because after the pregnancy they will be having this problem, so they will go for the checkup. That time they will find this particular PCOS. Okay, so அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது people will have hirsutism, that is excessive hair growth. Some problem will go and take treatment for acne, அப்புறம் ஒபிஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் மெடிக்கேஷன் இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது இந்த PCOSக்கு. ஓகேங்களா, இதை வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் இந்த PCODயை. ஓகே, டிடெக்ட் த்ரூ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இது தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி அதர் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கும்போது ஆண்ட்ரோஜன் ஹார்மோனில் ஒரு வேளை அதிகமாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த சிம்டம்ஸை வச்சு தான் வந்து we can able to identify. ஓகே, how can we diagnose? Okay, so we will check for the blood pressure, glucose tolerance, cholesterol, triglyceride level-யும் பார்த்துக்கணும். because already I told you all those insulin level and அதெல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணுது. so we have to be very careful and we have to screen for the depression and anxiety. We have to screen for the obstructive sleep apnea. ஓகேங்களா, so sleep apnea will be present for some women. அப்போ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். maybe because of this PCOD அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, so next medication to regulate the menstrual cycle. ஓகேங்களா, ஸோ காம்பினேஷன் ஆஃப் birth control pills கொடுக்கலாம். ஓகேங்களா, which contains estrogen and progesterone to decrease the androgen production and regulate the estrogen level. ஓகேங்களா, ஸோ அந்த ஹார்மோன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகி அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஆரம்பிக்கும். ஓகே, இதனால் நமக்கு வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்நார்மல் ப்ளீட் ஆகாது. எக்ஸஸ் ஹேர் க்ரோத்து, ஆக்னி அதெல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பில்ஸுக்கு பதிலாக ஈவன் நம்ம ஸ்கின் பேட்ச் ஆர் வஜினல் ரிங்கு கூட விச் கண்டெயின்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டின் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதர் ப்ரொஜெஸ்டின் தெரப்பி கூட கொடுக்கலாம். ஸோ ப்ரொஜெஸ்டின் ஃபார் 10 to 14 daysக்கு எவ்ரி 1 to 2 months we can give and to regulate the periods and we can protect against endometrial cancer. Okay, next clomiphene. Okay, the oral anti-estrogen medication can be given during the first part of your menstrual cycle. Okay, letrozole. Okay, this breast cancer treatment can work to stimulate ovaries. Okay, அது கொடுக்கல. metformin drugs like diabetesல இருக்கும்போது insulin resistance-லாம் இருந்ததுன்னா we can give this drug for that. And birth control pills. Okay, if you want to reduce the hair growth, we can give birth control pills, spironolactone, okay, or eflornithine or electrolysis. Okay, so இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அவைலபிள். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணும்போது we can able to reduce the excess hair growth. Okay, can cause birth defect, so we have to check some effective contraception if they want to become pregnant or anything. Okay, அந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த மருந்து கொடுக்கும்போது மட்டும். So lifestyle and home remedies is very important. So we have to maintain the healthy weight. ஓகேங்களா, we have to limit the carbohydrate diet and low fat எடுத்துக்கணும். we have to be very active, exercise எல்லாம் நல்லா பண்ணணும். வெயிட்டை நார்மலாக வைக்கும்போது இந்த PCOSல வர ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். we can able to control and we can lead the normal life. Okay, so weight control is very important. So these are all the diet we can take: yogurt, olive oil, fruits, nuts, okay, dairy products, organic meat, broccoli, avocado, okay, fruit juices இதெல்லாமே வந்து we can advise them to take. Okay, ஈவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை இருக்குல்ல, சின்னமோன் டீ கூட இட்ஸ் ரெடியூசிங் சொல்லலாம். துளசி இலை சாறு அது குடிக்கலாம். ஸோ லைக் தட் சம் ஆஃப் தி திங்ஸ், பட் இன் லிமிட்டட் ஃபார்ம் we can have to advise them to take. Okay, some of the research is going on. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பண்ணும்போது we can able to reduce. மெயின் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ். ஓகேங்களா, that is a thing. Okay, and next we
can do with the யோகா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ரிசர்ச் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ we can do the yoga pranayamam, so that is also helping in reducing the means making the hormones in normal level. Okay, and diet is very important. All these measures helping people to reduce the PCOS, to relieve the symptoms from the PCOS. Okay, how do I cope with these symptoms of PCOS அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் வே என்ன, we have to lose the weight, healthy eating and regular exercise. அதுதான் வந்து foremost important thing. Okay, so even a small amount of weight loss can affect the hormone levels. அதனால we have to maintain the normal weight. Okay, then only we can able to regulate the normal menstrual cycle and we can relieve from all these symptoms. Clear? So அது மாதிரி பார்த்துக்கணும். And there is no proven prevention விட இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியான we cannot prevent because எது எப்படி வருதுங்கிறது தெரியாதுல்ல. prevent என்னது, we can prevent through only regular exercises, weight managementல தான் and dietary practice. Okay, so அது இல்லாமல் we cannot. Okay, so for only thing இந்த மாதிரி மெஷர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது we can avoid medication and other complication, we can lead the healthy life. Okay, so these are all the complications. Okay, so people will go into infertility na they cannot able to produce the child. Okay, so infertility separate class ஆகவே நான் போடுறேன், அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். gestational diabetes is nothing but pregnancy periodல they will develop diabetes. Okay, so pregnancy induced high blood pressure அது கூட, ஸோ அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது because of this particular thing. Miscarriages வரும், premature birth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது babies in case if they have PCOD. and non-alcoholic steatohepatitis condition. Okay, it's a severe inflammation caused by the fat accumulation in the liver that can occur for the people who is suffering from PCOS. Okay, so these things may arise for the people. and metabolic syndrome because of the cluster of conditions, no, high blood pressure, sugar எல்லாமே அதிகமாகும்போது cholesterol level, triglycerides level என்ன பண்ணும், there is a chance it may cause metabolic syndrome to the woman. and type 2 diabetes வரலாம், sleep apnea வரலாம், depression, anxiety, eating disorder வரலாம், abnormal uterine bleeding இருக்கும் some people. Rarely some people may develop cancer of the uterus, mainly the endometrial cancer develop ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. so obesity is associated with PCOS and it can worsen the complications. Okay, so we have to be very careful. If we follow all these things, on symptoms எல்லாம் வராமல் கரெக்டாக லீட் பண்ணிவிட்டு weight management, dietary control, regular exercise எல்லாம் பண்ணும்போது we can be happy like this. Okay, even though if we have PCOS we can be free from that particular symptoms and we can lead a healthy life. Okay, even கரெக்டான diet அதெல்லாமே, so doctor's advice and other regular maintenance is very essential for the healthy life. Okay, so thank you for listening. Hope you all understood about the condition. So next class let us see with the another new condition. Okay, so if any important thing you can ask me through messages. Subscribe